கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி, இன்னைக்கு 27ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஈசாக்கு வந்து தன் மகனாகிய ஏசா வந்து ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெபேக்கால் இதை கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆசீர்வாதம் வந்து ஏசாக்கு வரக்கூடாது, யாக்கோபு தான் வரணும் அப்படின்னு சொல்லி, இந்த சாபம் என் மேலே வரட்டும், நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டியோட தோலை எடுத்து தன் கழுத்துலேயும் கையிலையும் வந்து யாக்கோபுக்கு போட்டு என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதம் வாங்க சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு ஒரு சந்தேகம், இது ஏசாதானோ அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. ஆனால் யாக்கோபு வாயால் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன் மூத்த மகனாகி ஏசா அப்படின்னு போய் சொல்லி அவருக்கு வர வேண்டிய அந்த ஆசீர்வாதத்தை அவர் வாங்கிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அப்பவும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. குரல் வந்து யாக்கோபு மாதிரி இருக்குது, ஆனால் சரீரம் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டு பார்க்கும்போது ஏசா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நீ என் குமாரனாக ஏசாதானோ அப்படின்னு எல்லாம் வந்து நினைக்கிறாரு. ஆசீர்வாதத்தை கொடுத்துட்றாரு. நான் என்ன நினைக்கிறேன்னா, அடுத்தவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு வேணாம், தேவன் நமக்காக ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன்.